நாங்கள் கடந்த 5 வருஷமாவே பார்த்தீங்கன்னா பெருத்த கடனுக்கு ஆளாயிட்டோம். அந்த கடனை அடைக்கணும் அப்படின்னா எங்களுக்கு பெரிய லெவலில் காசு வந்தால் மட்டும்தான் முடியும். அந்த மாதிரி பெரிய லெவலில் எங்களுக்கு காசு வருமா அப்படின்னு நிறைய பேர் கேட்டீங்க அப்படின்னா, பூர்வீக சொத்து பத்து ஏதாவது இருக்குது அப்படின்னா அதை வியாபாரம் பண்ணி கடன் அடைக்கிற மாதிரி வரும். தனிநபர் கடன் ஏதாவது வாங்கியிருந்தீங்க அப்படின்னா ஒரு வங்கியில் லோன் அப்ளை பண்ணி அந்த தனிநபர் கடன் அடைக்கிற மாதிரி வரும். நிறைய பேருக்கு பாருங்க இப்போ எலும்பு சார்ந்த நோய்கள் இருக்கு. அதாவது இந்த கடந்த 5 வருஷத்துல பாத்தீங்கன்னா கும்பத்துக்கு நிறைய பேருக்கு கழுத்து எலும்பு, அதாவது cervical spondylosis, அது டிஸ்க் பல்ஜ், டிஸ்க் ப்ரோலாப்ஸ், முட்டி பாத்தீங்கன்னா ஒரு தேய்மானத்தினால வலி, நடக்கும்போது கால் ஸ்லிப் ஆயிடுச்சுங்க, அதனால இடுப்பு ட்ரொகான்ட்ரிக் ஃப்ராக்சர், அது நடக்கும்போது சும்மா ஸ்லிப் ஆச்சுங்க, ஒரு சுளுக்குன்னு உட்காந்து அப்படியே கொஞ்ச நாள் முடக்கி உட்காந்துட்டு அதுல இருந்து ஒரு பெரிய ரிலீஃப் அப்படின்றது. சொல்வாக்கு செல்வாக்கு அதிகமாகக்கூடிய காலகட்டம் இது. குடும்பத்தில் மட்டும் இல்லை, சமுதாயத்திலையும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி குடும்பத்தில் நிம்மதி, சந்தோஷம், மகிழ்ச்சி, குதூகலம் இது எல்லாமே வரக்கூடிய காலகட்டம். குடும்பத்தில் ஏகப்பட்ட பிரச்சனைகள்ங்க, ஏகப்பட்ட குழப்பங்கள்ங்க. எங்கள் குடும்பத்து விஷயத்தெலாம் எடுத்தால் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா சிலந்தி வலை மாதிரி தான் இருக்கும். எதுவுமே பெருசாக தீர்வு ஏதாவது கண்டுபிடிக்கணும்னு நினச்சா கூட நம்மளுக்கு கண்டுபிடிக்கவே முடியாது. எங்கே ஆரம்பித்து எங்கே முடிக்கிறதுனே தெரியாது. இப்படி தாங்க இருக்கும். அப்படின்னாலும் குழப்பங்கள் அப்படின்றது குறைந்து நிம்மதி ஒரு தொழில் நடத்துறீங்க, அந்த தொழிலில் பக்கத்து வீட்டுக்காரன் எப்போ பாரு பிரச்சனை பண்ணிகிட்டே இருக்கான், நம்மள தொழிலே நிம்மதியாக நடத்த விட மாட்டேன்றான். அந்த பக்கத்து வீட்டுக்காரனுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வரலாம், இல்லை அவன் ஊரை விட்டு ஊருக்கு போகலாம், அதனால் உங்களுக்கு நிம்மதி அப்படின்றது வரும். ஆக மொத்தம் நீங்கள் ஒரு கன்சர்ன் வச்சு நடத்துறீங்க, சுய தொழில் நடத்துறீங்க. நீங்கள் செய்யக்கூடிய தொழிலில் பார்த்தீங்கன்னா நிம்மதி, சந்தோஷம், மேன்மை, முன்னேற்றம், மோட்ச விரயஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய கும்பராசி அன்பர்கள் நல்லா சாப்பிடுவீங்க, நல்லா சாப்பிட்டே ரொம்ப நாள் ஆகுதுங்க, மனசில் ஏதாவது ஒரு குழப்பம், ஏதாவது ஒரு பிரச்சனை ஓடிட்டே இருக்குங்க. கண்டிப்பாக அந்த மாதிரி ஓடிட்டு தான் இருந்திருக்கும். ஏன்னா 7 நாட்டு சனியினோட கடைசி பகுதியில் இருக்கீங்க இல்லைங்களா, பாத சனியில் இருக்கீங்க. பட் பியாண்ட் தட் நம்மளுக்கு இப்போ நல்லா சாப்பிடுவீங்க, நல்லா தூங்குவீங்க, நல்லா ட்ரெஸ் பண்ணுவீங்க, நல்லா நிம்மதியாக இருக்க மாதிரி இருக்கும், நல்ல சந்தோஷமாக இருக்க மாதிரி இருக்கும். ஏதோ ஒரு விதத்தில் ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்றது பண்ணுவீங்க. அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்றது நிறைய பேர் வீடு வாங்குறது, கார் வாங்குறது, ஒரு 2 வீலர் வாங்குறது, ஒரு திருமண நிச்சயதார்த்தம் பண்ணுறது, ஒரு திருமணம் பண்ணுறது. நம்மளே ரொம்ப இளம் கும்பராசி அன்பர்களாக இருந்தால் ஒரு நிச்சயதார்த்தம் பண்ணிக்கிறது, ஒரு திருமணம் பண்ணிக்கிறது, அதுக்கான ஒரு நல்ல வரன் அமையிறது. 7 நாட்டு சனியில் திருமணம் நடக்குமா? தாராளமாக நடக்கும். சனி பகவான் திருமணத்தை தடுத்து நிறுத்துகிற கிரகமே கிடையாது. நிறைய பேர் பாருங்கள் கோயிலுக்கு போகிறது, தீர்த்த யாத்திரை போகிறது, இறை வழிபாடு போகிறது, இந்த ஒரு புனித நதிகளில் நீராடுறது, அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஜீவ சமாதிகளுக்கு போய் வழிபாடு பண்ணுறது, குலதெய்வ கோயிலுக்கு குடும்பத்தோடு போயிட்டு இந்த மொட்டை அடிக்கிறது, பொங்கல் வைக்கிறது, கடா வெட்டுறது, இப்படி நிறைய விஷயங்கள் அப்படின்றது நீங்கள் செய்வீங்க. ரியலும் ஆன்மீக நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் தீபா அருளாளன். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, குரு அதிசார பயிற்சி பலன்கள் தாங்க பார்க்க போகிறோம். அது என்ன, அது குரு அதிசார பயிற்சி அப்படின்னா, குரு பகவான் பாருங்கள், மே மாதம் 14ஆம் தேதி 2025 ரிஷபத்துலேருந்து மிதுனத்துக்கு ஜென்ம குருவாக அமர்ந்தார். அப்படி மிதுனத்தில் இருக்க குரு பகவான் இப்போ பார்த்திங்கன்னா கடகத்துக்கு ட்ராவல் பண்ணி போவார். அக்டோபர் மாதம் 18ஆம் தேதி கடகத்துக்கு போயிட்டு டிசம்பர் மாதம் 3ஆம் தேதி வரைக்கும் கடகத்திலேயே உச்சம் பெற்று அமர்றார். இது இப்படி மிதுனத்துலேருந்து கடகத்துக்கு போகிறாரு, போயிட்டு திரும்பி என்ன பண்ணுவார், மிதுனத்துக்கே வந்துடுவார். இந்த மாதிரி பயிற்சியாகி போகிறது தான் பார்த்திங்கன்னா அதிசார குரு பயிற்சி அப்படிம்பாங்க. இதனால் என்ன மாதிரி பலன்கள் வரும் அப்படின்னா, அடுத்த வருஷம் அதாவது 2026 குரு பகவான் பயிற்சியாகி என்னென்ன மாதிரி நன்மைகளை கொடுக்க போகிறாரு அப்படின்றதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு முன்னோட்டம், ஒரு ட்ரையல் காமிச்சு போகிறாரு அப்படின்னு அர்த்தம். ஒரு மெயின் பிக்சர் இருக்குன்னா டீசர் இருக்கும் பார்த்திங்களா, ப்ரோமோ காமிப்பாங்க பார்த்திங்களா, அந்த மாதிரி அடுத்த வருஷம் குரு பயிற்சி காலகட்டம் முழுசும் நான் உனக்கு இந்த மாதிரி பலன்களை தான் கொடுக்க போகிறேன், ஆக உன்னை நீ அதுக்கேற்ற மாதிரி தயார்படுத்திக்கோ அப்படின்றதுக்காக தான் இந்த பயிற்சி அப்படின்னு சொல்லலாம். இது பாருங்கள், நான் முன்னமே சொன்ன மாதிரி ஏறக்குறைய அக்டோபர் 18லேருந்து டிசம்பர் 3 வரைக்கும் 45 நாள் பார்த்திங்கன்னா குரு பகவான் கடகத்தில் உச்சம் பெற்று அமர்றாரு. அவரோட உச்ச பார்வை அப்படின்றது பார்த்திங்கன்னா நிறைய நற்பலன்களை தரப்போகுது. அதுக்கும் மேலே சனி மேலே பார்த்திங்கன்னா அவரோட 9ஆம் பார்வை உச்ச பார்வை பதியுது. அப்போ சனி ஆல்மோஸ்ட் நல்லிஃபை ஆகிடுவார் அப்படின்னு சொல்லலாம். இந்த அதிசார பயிற்சி காலகட்டத்திலையும் அக்டோபர் 18 டு நவம்பர் 11 வரைக்கும் பயங்கரமாக நல்ல உச்ச
உச்ச நிலையில் இருக்கார். அதுக்கப்புறம் நவம்பர் 11 டு டிசம்பர் 3 கொஞ்சம் வக்ரம் அடைகிறாரு. இருந்தாலும் பலன்கள் பெருசாக மாறுபாடு இல்லை. உங்கள் ராசிகளுக்கு என்னென்ன மாதிரி நற்பலன்கள் கொடுக்க போகுது அப்படின்னு பார்த்தல, முக்கியமாக உங்கள் ராசிக்கு என்ன மாதிரி நற்பலன்கள் கொடுக்க போகுது அப்படின்றத சட்டுன்னு பார்த்துடலாம் வாங்க. கும்பராசி அன்பர்கள், உங்களுக்கு இந்த அதிசார குரு பயிற்சி எப்படி இருக்கு அப்படின்னா, கடகம் உங்களுக்கு 6ஆம் பாவம். 6ஆம் பாவத்துல குரு பகவான் உச்சம் பெற்று அமர்ந்திருக்கார். பொதுவா இந்த 6ஆம் பாவத்தை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ருணரோக சத்துருஸ்தானம். ருணரோக சத்துருஸ்தானத்துல குரு உச்சம் பெற்று அமர்ந்திருக்காரு அப்படின் போது கும்பராசி அன்பர்கள் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா, கடன்ல இருந்து ஒரு விமோச்சனம், நோயில இருந்து ஒரு விமோச்சனம், எதிரிகள்ல இருந்து ஒரு விடுதலை அப்படின்றது கிடைக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். நாங்க கடந்த 5 வருஷமாவே வந்து பாத்தீங்கன்னா கடனுக்கு ஆளாயிட்டோம். அந்த கடனை அடைக்கணும் அப்படின்னா எங்களுக்கு பெரிய லெவல்ல காசு வந்தா மட்டும்தான் முடியும். அந்த மாதிரி பெரிய லெவல்ல எங்களுக்கு காசு வருமா அப்படின்னு நிறைய பேர் கேட்டீங்க அப்படின்னா, பூர்வீக சொத்து பத்து ஏதாவது இருக்கு அப்படின்னா அதை வியாபாரம் பண்ணி கடன் அடைக்கிற மாதிரி வரும். தனிநபர் கடன் ஏதாவது வாங்கியிருந்தீங்க அப்படின்னா ஒரு வங்கியில லோன் அப்ளை பண்ணி அந்த தனிநபர் கடன் அடைக்கிற மாதிரி வரும். இல்ல நம்ம உறவுகள் யாரோ வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு முழுசும் சப்போர்ட் பண்ணி நம்மளோட கடன் அடைக்கிற மாதிரி வரும். ஆக மொத்தம் கடன்ல இருந்து ஒரு விமோச்சனம் அப்படின்றது குரு பகவானே ஏற்படுத்தி கொடுப்பார். கவலைப்பட வேண்டாம். ஃபர்ஸ்ட் விஷயம். ரெண்டாவது, நோய். நிறைய பேருக்கு வந்து பாருங்க இப்ப எலும்பு சார்ந்த நோய்கள் இருக்கு. அதாவது இந்த கடந்த 5 வருஷத்துல வந்து பாத்தீங்கன்னா கும்பத்துக்கு நிறைய பேருக்கு கழுத்து எலும்பு, அதாவது cervical spondylosis, அது டிஸ்க் பல்ஜ், டிஸ்க் ப்ரோலாப்ஸ், முட்டி வந்து பாத்தீங்கன்னா ஒரு தேய்மானத்தினால வலி, நடக்கும்போது கால் ஸ்லிப் ஆயிடுச்சுங்க, அதனால இடுப்பெலும்பு ட்ரொகான்ட்ரிக் ஃப்ராக்சர் வாங்க, அது நடக்கும்போது சும்மா ஸ்லிப் ஆச்சுங்க, ஒரு சுளுக்குன்னு உட்கார்ந்து அப்படியே கொஞ்ச நாள் முடக்கி உட்காந்துட்டேன், சர்ஜரி பண்ற அளவுக்கு வந்து வண்டியில போனேன், ஸ்பீட் பிரேக்கர்ல ஏறி இறங்கின விழுந்த இந்த காலர் எலும்பு வந்து பாத்தீங்கன்னா ஃப்ராக்சர் ஆயிடுச்சு, அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நாங்க சர்ஜரி பண்ணிட்டு இருக்கோம். இந்த மாதிரி நிறைய பேருக்கு நடந்துச்சு பாத்தீங்களா. அதுல இருந்து ஒரு பெரிய ரிலீஃப் அப்படின்றது வந்துரும். ஏன்னா ருணரோக சத்ருஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கறதுனால. ஓகேங்களா, இது வந்து ஒரு பெரிய ரிலீஃப், ஒரு பெரிய பிளஸ் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு அடுத்து பொதுவா குரு பகவானை பத்தி சொல்லணும் அப்படின்னா, குரு வந்து உங்களுக்கு லார்ட் ஆஃப் 2 and 11, அதாவது தன குடும்ப வாக்கு ஸ்தானாதிபதியும் அவன் தான், லாபஸ்தானாதிபதியும் அவன் தான். அவன் ரோக குருவா வரும்போது வரக்கூடிய ஒரு நல்ல விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். அதுக்கு மேல குருனோட பார்வை வந்து உச்ச பார்வைங்க. உச்ச பார்வை நிறைய நல்லது செய்யும். இந்த உச்ச பார்வை முதல்ல எங்க பதியுது? 2ஆம் பாவத்துல பதியுது. 2ஆம் பாவம் அப்படின்றது தன குடும்ப வாக்குஸ்தானம் இல்லையா? உங்க பேச்சுக்கு ஒரு மரியாதை அப்படின்றது உங்க குடும்பத்துல இருக்குங்க. சொல்வாக்கு செல்வாக்கு அதிகமாகக்கூடிய காலகட்டம் இது. குடும்பத்துல மட்டும் இல்ல, சமுதாயத்திலயும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி குடும்பத்துல நிம்மதி, சந்தோஷம், மகிழ்ச்சி, குதூகலம் இது எல்லாமே வரக்கூடிய காலகட்டம். குடும்பத்துல ஏகப்பட்ட பிரச்சனைகள்ங்க, ஏகப்பட்ட குழப்பங்கள்ங்க. எங்க குடும்பத்து விஷயத்தெல்லாம் எடுத்தா நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா சிலந்தி வலை மாதிரி தான் இருக்கும். எதுவுமே வந்து பெருசா வந்து ஒரு தீர்வே காண முடியாது. தீர்வு ஏதாவது கண்டுபிடிக்கணும்னு நினைச்சா கூட நம்மளுக்கு கண்டுபிடிக்கவே முடியாது. எங்க ஆரம்பிச்சு எங்க முடிக்கிறதுனே தெரியாது. இப்படிதாங்க இருக்கும். அப்படின்னாலும் அந்த குடும்பத்துல வந்து பாத்தீங்கன்னா பிரச்சனைகள், குழப்பங்கள் அப்படின்றது குறைந்து நிம்மதி அப்படின்றது மேலோங்குங்க. இது ஒரு பெரிய பிளஸ். கையில காசு, பணம், அந்த துட்டு நடமாட்டம் அப்படின்றது இருந்துட்டே இருக்கும். எப்படிங்க நாங்க மூட்டையா கட்டி தலைமையில தூக்கி வச்சுன்னு தெரியுவோமா? அப்படிலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. ஏதோ ஒரு விதத்துல எனக்கு வந்து கையை கடிக்க மாட்டேங்குது. வசதி, வாய்ப்பு, அந்தஸ்து, காசு, பணம், வருமானம் அப்படின்றது இருந்துட்டே இருக்கு. ஏதோ ஒரு விதத்துல என் கையில காசு நடமாட்டம் இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கும். இது ஒரு பெரிய பிளஸ். அதுக்கும் மேல வந்து பாருங்க 10ஆம் பாவம் தொழில் ஸ்தானத்தை குரு பகவான் பாக்குறாரு. கும்பராசி அன்பர்கள் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா வேலை இல்லாம திண்டாடுறீங்க நிறைய பேர். அதே மாதிரி செஞ்ச தொழிலை இழுத்து மூடினவங்க நிறைய பேர். அதாவது வேலை செய்யற ஆபீஸ்ல வந்து பாத்தீங்கன்னா வேற வழி இல்லையே, டியூ கட்டணுமே, சாப்பிடணுமே அப்படின்னு அட்ஜஸ்ட் பண்ணி வேலை செய்யறவங்க நிறைய பேர். இந்த எல்லா பிரச்சனைகள்லயும் ஒரு தீர்வு அப்படின்றது வரும். எப்படி வரும்? உதாரணத்துக்கு இப்ப நீங்க ஒரு ஆபீஸ்ல வேலை செய்றீங்க, உங்களோட ஹையர் அபிஷியல் தான் உங்களுக்கு தொந்தரவு, அவன் தான் உங்களை பிரச்சனை பண்ணிட்டே இருக்கனா, ஏதோ ஒரு காரணத்துக்காக அவன் வந்து பாத்தீங்கன்னா டிரான்ஸ்பர் கொடுத்துருவாங்க, அவன் அங்க இருந்து தூக்கப்படுவான். அப்போ ஆபீஸ் செய்யற இடத்துல நிம்மதி அப்படின்லாம். ஒரு தொழில் நடத்துறீங்க, அந்த தொழில பக்கத்து வீட்டுக்காரன் எப்ப பாரு பிரச்சனை பண்ணிட்டே இருக்கான், நம்மள தொழிலே வந்து நிம்மதியா நடத்த விட மாட்டேன்றான். அந்த பக்கத்து வீட்டுக்காரனுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வரலாம், இல்ல அவன் ஊரை விட்டு ஊருக்கு போகலாம், அதனால உங்களுக்கு நிம்மதி அப்படின்றது வரும். ஆக மொத்தம் நீங்க வந்து ஒரு கன்சர்ன் வச்சு நடத்துறீங்க, சுய தொழில் நடத்துறீங்க, 4 பேரை வச்சு வேலை வாங்குறீங்க. அதுல 4 பேர்ல ஒருத்தன் எப்ப பாரு பிரச்சனை பண்ணிட்டே இருக்கான், அவனை விட்டு தூக்கிட்டு அழகா பிரச்சனை இல்லாம தூக்கிட்டு இன்னொருத்தனை போடுற மாதிரி ஒரு சிச்சுவேஷன். ஆக மொத்தம் நீங்க செய்யக்கூடிய தொழில்ல வந்து பாத்தீங்கன்னா நிம்மதி, சந்தோஷம், மேன்மை, முன்னேற்றம், அழகா வந்து பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு உழைப்பு போடுறீங்களோ அந்த அளவுக்கு தொழிலை முன்னேற்றி கொண்டு போகக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி தொழில் நல்லா நடக்கும். தொழிலில் வந்து பார்த்தீங்கன்னா புது புது கிளையன்ஸ் வருவாங்க,
சின்ன லெவலில் தொழில் செஞ்சாலும் அந்த தொழில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் டெவலப் ஆகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. இது எல்லாமே பெரிய ப்ளஸ். அதுக்கும் மேலே 12ஆம் பாவத்தில் குருனோட பார்வை. இந்த 12ஆம் பாவம் அப்படின்றது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மோட்ச விரயஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய கும்பராசி அன்பர்கள் நல்லா சாப்பிடுவீங்க, நல்லா சாப்பிட்டே ரொம்ப நாள் ஆகுதுங்க, மனசில் ஏதாவது ஒரு குழப்பம், ஏதாவது ஒரு பிரச்சனை ஓடிட்டே இருக்குங்க. கண்டிப்பாக அந்த மாதிரி ஓடிட்டு தான் இருந்திருக்கும். ஏன்னா 7 நாட்டு சனியினோட கடைசி பகுதியில் இருக்கீங்க இல்லைங்களா, பாத சனியில் இருக்கீங்க. பட் பியாண்ட் தட் நம்மளுக்கு இப்போ நல்லா சாப்பிடுவீங்க, நல்லா தூங்குவீங்க, நல்லா ட்ரெஸ் பண்ணுவீங்க, நல்லா வந்து நிம்மதியாக இருக்க மாதிரி இருக்கும், நல்ல சந்தோஷமாக இருக்க மாதிரி இருக்கும். ஏன்னா உச்சகுருனோட பார்வை இல்லைங்களா 12ஆம் பாவத்தில். கும்பம் ஏதோ ஒரு விதத்தில் ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்றது பண்ணுவீங்க. அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்றது நிறைய பேர் வீடு வாங்குறது, கார் வாங்குறது, ஒரு 2 வீலர் வாங்குறது, ஒரு திருமண நிச்சயதார்த்தம் பண்ணுறது, ஒரு திருமணம் பண்ணுறது. நம்மளே வந்து ரொம்ப இளம் கும்பராசி அன்பர்களாக இருந்தால் ஒரு நிச்சயதார்த்தம் பண்ணிக்கிறது, ஒரு திருமணம் பண்ணிக்கிறது, அதுக்கான ஒரு நல்ல வரன் அமையிறது. 7 நாட்டு சனியில் திருமணம் நடக்குமா? தாராளமாக நடக்கும். சனி பகவான் திருமணத்தை தடுத்து நிறுத்துகிற கிரகமே கிடையாது. அழகாக திருமணத்தை நடத்தி வைப்பார். எப்படி அப்படின்னா புது சொந்தம் வந்தால் மட்டும்தானே நம்மளால ஆல்ரெடி பழக்கப்பட்ட சொந்தம் எவ்வளோ பிரச்சனைகளை கொடுக்க முடியும். புதுசாக ஒரு சொந்தம் வருது அப்படின்னா புதுசாக ஒரு பிரச்சனைகளை அவங்க மூலியமாக கொடுக்கலாம் இல்லைங்களா. ஆக சனி அழகா திருமணத்தை நடத்தி வைப்பார். அவர் திருமணத்தெல்லாம் தடுத்து நிறுத்துற கிரகமே கிடையாது. அப்ப நிறைய பேருக்கு திருமணம் அப்படின்றது நடக்கும். வீடு கட்டுறது, கார் வாங்குறது, யூஸ்டு ப்ராப்பர்ட்டிஸ் வாங்குறது, இந்த மாதிரி நிறைய ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் அப்படின்றது நடக்கும். ஏன்னா விரயஸ்தானத்துல குருனோட பார்வை. அதுக்கும் மேல வந்து பாருங்க அது சுப விரயமா இருக்கும். அதுக்கும் மேல நிறைய பேர் வந்து பாருங்க கோயிலுக்கு போறது, தீர்த்த யாத்திரை போறது, இறை வழிபாடு போறது, இந்த ஒரு புனித நதிகள்ல நீராடுறது, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஜீவ சமாதிகளுக்கு போய் வழிபாடு பண்ணுறது, குலதெய்வ கோயிலுக்கு குடும்பத்தோடு போயிட்டு இந்த மொட்டை அடிக்கிறது, பொங்கல் வைக்கிறது, கடா வெட்டுறது, இப்படி நிறைய விஷயங்கள் அப்படின்றது நீங்கள் செய்வீங்க. புரியுதுங்களா. அதுக்கும் மேலே சனி பகவான் வந்து பார்த்தீங்கன்னா பாத சனியாக இருக்காரு. பாத சனியாக இருக்கவர் வக்ரகதி அடைஞ்சிருக்காரு. அவரோட வக்ர பார்வை அப்படின்றது இருக்கு இல்லைங்களா, அந்த வக்ர பார்வையும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லிஃபை ஆகிடும். எப்படி அப்படின்னா குருனோட 9ஆம் பார்வை உச்ச பார்வை சனி மேலே படுது. அப்போ சனி வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நல்லிஃபை ஆகிடுவார். அவரோட வக்ர பார்வையும் நல்லிஃபை ஆகிடும் அப்படின்னு சொல்லலாம். அப்போ ஆன் தி ஹோல் எல்லாத்தையும் பாருங்கள், நான் சொன்ன பலன்களும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லது செய்யக்கூடிய வகைகளில் தான் இருக்குது இல்லைங்களா. அப்போ கும்பம் எங்களுக்கு எப்படிங்க இருக்குது, கொஞ்சம் ஒரு நல்ல வந்து சாலிடாக ஒத்த வார்த்தையில் சொல்லுங்க அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்குது, எக்ஸலண்ட்டாக இருக்குது. ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணிக்கினீங்க அப்படின்னா நல்லது நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும். வாழ்த்துக்கள். நான் சொன்ன பலன்கள் அத்துணையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ராசிக்குமான குரு அதிசார பெயர்ச்சியின் கோச்சார பலன்கள். இப்போ இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கோங்க. இந்த காலகட்டமாக நாங்கள் ஒரு தொழிலேருந்து இன்னொரு தொழில் மாற்றலாமா, ஒரு இடத்துல நல்ல இடத்துல தான் வேலை செய்கிறோம், இன்னொரு இடம் இதை விட நல்ல இடம் கிடைக்குது அப்படின்னும் போது நாங்கள் மாறலாமா, திருமணத்துக்கு வரன் பார்த்துட்டு இருக்கோம், இந்த காலகட்டம் திருமணம் பண்ணிக்க ஏற்ற காலகட்டமா, டிவோர்ஸ் அப்ளை பண்ணியிருக்கோம், டிவோர்ஸ் எங்களுக்கு ஃபேவராக வருமா, 2வது திருமணம் மறுமணத்துக்காக தேடிட்டு இருக்கோம், இந்த காலகட்டம் தேடிக்கலாமா. இந்த மாதிரி பல முக்கியமான விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில முடிவெடுக்கும் தருணத்துல நீங்க இருக்கீங்க அப்படின்னா நான் பேசிட்டு இருக்கும் போதே என்னோட வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷன்ல போட்டிருப்பாங்க. டிஸ்கிரிப்ஷன் போயிட்டு என்னோட நம்பரை பார்த்து கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம்.